Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 24,104 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 141 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,826 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 374 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 79,434 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 367 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நியூஸு மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணுறது, நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படி எதுவுமே இல்லைன்னு. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் தான் அன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொட்டக் மஹிந்திரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இதெல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் நேற்று நல்லா இல்லை. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 2.5% விழுந்திருக்கு. ஃபெடரல் பேங்க் 2% நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் இஷ்யூ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இந்த பகல்காம் அப்படிங்கிற இடத்துல டெரரிஸ்ட் நடத்தின அட்டாக்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மியும் பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் உள்ள மார்க்கெட், குறிப்பாட்டு பாகிஸ்தானில் உள்ள இண்டெக்ஸும் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸும் கிராஷ் ஆகிருக்கு. 1500 பாயிண்ட்ஸ் to 2500 பாயிண்ட்ஸ் மேலே கிராஷ் ஆகிருக்கு பாகிஸ்தான் இண்டெக்ஸும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்லேயும் ப்ரெஷர் பார்டரில் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது. நம்ம இந்தியாவும் பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த அந்த வாட்டர், சிந்து நதி நீர் நினைக்கிறேன், அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நல்ல முடிவுகள்லாம் இந்தியாவும் எடுத்திருக்காங்க. பட் பார்டரில் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் அது இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் ரிசல்ட்ஸும் நேற்று வந்த ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இல்லை. நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லை. ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஸோ அடுத்தது எல்என்டி டெக்னாலஜிஸ் அதோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லை. ஸோ கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் விழுது. பட் மேஜர் இஷ்யூ பார்டர் ப்ரெஷர் இருக்கிறதுனால இருக்குது. பட் நிறைய பேர் நிறைய அப்டேட் சொல்கிறாங்க, மேபி இது வந்து வார் வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் பேசிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் மார்க்கெட்டு. சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு. ஸோ மண்டே என்ன அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி 2% விழுந்துடுச்சு. 66 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது ப்ராஃபிட் எல்லாமே கொஞ்சம் விழலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரிவியூவில் வந்து ஆக்சுவலி அவங்க போஸ்ட் பண்ண பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா Q4ல் நெட் ப்ராஃபிட் வந்து 4 to 6% வரைக்கும் விழலாம். ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 12% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 12.2% வளர்ச்சி அடையலாம். ப்ரொவிஷன் வந்து எலிவேட்டடாக இருக்கும். அதாவது குவார்டர் பேசிஸில் 1.6% மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ரைஸ் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வருதுன்னு தெரில. இவங்க வந்து இப்படி இப்போ அப்டேட் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி விழுந்திருக்குது. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 5 இயர்ஸில் ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 195%. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா Q4 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு, ரிசல்ட்ஸும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம், இவங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் கிடையாது. பட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், ரிசல்ட்ஸ் நல்லா வரும்னு பார்ப்போம். ஸோ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ரீசெண்ட் டேஸில் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. இன்றைக்கி இந்த அப்டேட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 2% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இதெல்லாமே இன்றைக்கி கிராஷ் ஆகிருந்துச்சு ஸ்டாக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து 1.5% நெகட்டிவில் இருக்குது. 657 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 1.5% நெகட்டிவில் இருக்குது. 2860 ரூபா சம்திங்கில் அதுவும் ட்ரேட் ஆகுது. ரீசன் பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மூலமாட்டு விற்கக்கூடாது. அதாவது தேர்ட் பார்ட்டி மூலமாட்டு விற்கக்கூடாது. அது மாதிரி வெப்பன்ஸும் இதில் மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேஸ் பண்ணி சைனா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இதோட சப்ளையை. இது வந்து இந்தியாவோட ஈவி கார் மேனுஃபேக்சர் பண்ணுற மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்கு மேபி அது ஒரு ப்ரொடக்ஷனில் பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சடனாக ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் சப்ளை செயின்ஸில். அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டோட உதவியை தேடி போகிறாங்க இந்த 2 கம்பெனிஸுமே. இது டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்த அப்டேட். இன்றைக்கி 2 ஷேர் ப்ரைஸுமே விழுந்ததுக்கு ரீசன் இது தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒன்று ரிலையன்ஸு, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. இதில் வந்து ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல, பட் எனக்கு கிடைச்ச நியூஸஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட ப்ராஃபிட் 25% விழுந்திருக்கு, 470 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மார்ஜின் வந்து சீக்வென்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17,249 கோடி, 33.5% டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எபிட்டா 784 கோடி, எபிட்டா மார்ஜின் 4.6% இருக்குது. 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஒன்று வைப்பாங்க, அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்காங்க, 25% மேலே விழுந்திருக்கு. அதனால் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும் இந்த ஸ்டாக்ல எல்லாமே. நெக்ஸ்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸுங்கிறது டொபாக்கோ பேஸ் பண்ணிய கம்பெனி. ஸோ இவங்க 3rd லார்ஜஸ்ட் சிகரெட் அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் ப்ளே பண்ணுறாங்க இந்தியாவில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபுல் கட் இன்னும் வரல, பட் சில நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதில் இப்போ இவங்க 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபா டிவிடெண்ட் வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்ரூவலுக்கு அப்புறம் 30 நாளில் வரும்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகியோட Q4 ரிசல்ட்ஸ் ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, 38,849 கோடி. ப்ராஃபிட் 4% விழுந்திருக்கு, 3,711 கோடியாக இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் 135 ரூபா பர் ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1 பேமெண்ட் டேட் செப்டம்பர் 3 ஃபுல் ரிசல்ட்ஸ் இன்னும் இந்த கம்பெனிஸில் எல்லாமே எனக்கு கிடைக்கல, கிடச்சா நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு கிடச்ச நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டிசஸ் இதுவும் பயங்கரமாக கிராஷ் ஆயிருந்துச்சு, 3% வரைக்கும் கிராஷ் ஆயிருந்துச்சு. இல்லை சயன், ஏசிசி, எஸ்பிஐ கார்ட்ஸ் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் நல்லா இல்லை. அதுவும் ஒரு முக்கிய ரீசன் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் காலி ஆகுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஐடி கம்பெனிஸ் வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ரீசன் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த பல இஷ்யூஸ் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டாருக்கு ஒரு முற்றுப்புள்ளி போன மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேரிஃபு அப்படி இப்படின்னு பண்ணுறாரு. அங்குள்ள கவர்மெண்ட் ஐடி செக்டாருக்கும் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணுறாரு. இதனால் ஐடி செக்டாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் க்ரோத்தில் தான் டாப் 5 ஐடி கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு, லேட்டாக கிடச்சதுனால டிஸ்கஸ் பண்ண முடியல. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 6% வரைக்கும் விழுந்துச்சு. இவங்களோட ப்ராஃபிட் 19% விழுந்திருக்கு, 534 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 662 கோடியாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. கன்சியூமர் லெண்டிங் என்விரான்மெண்ட்டில் சேலஞ்சிங் பயங்கரமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,677 கோடி. 4,674 கோடி. கார்டு யூசேஜ் அண்ட் ஃபீ பேஸ்ட் இன்கம் இது வந்து அவங்களுக்கு க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. எஸ்பிஐ கார்ட்ஸ் 1.109 மில்லியன் நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் தான் இருக்குது. டோட்டல் கார்ட்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 2.08 crores இருக்குது. டோட்டல் கஸ்டமர் ஸ்பெண்ட்ஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 88,365 கோடி. ரிசீவபிள்ஸ் 55,840 கோடி, 10% வளர்ந்துருக்கு. கிராஸ் என்பிஏ 3.08 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் என்பிஏ 1.46% இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 53.46% இருக்குது. இம்பேர்மெண்ட் லாஸஸ், பேட் டெப்ட் எக்ஸ்பென்சஸ் 48% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4,872 கோடி. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது 20% டிக்ளைன் ஆகிருக்கு, 1,916 கோடியாக இருக்குது. அடுத்தது டோட்டல் இன்கம் ஃபினான்ஷியல் 25ல் பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபினான்ஸ் காஸ்ட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிராஸ் அட்வான்சஸ் 55,840 கோடி. நெட்ஒர்த் 13,853 கோடி, இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி எஸ்பிஐ கார்ட்ஸ் 6% மேலே விழுந்துருந்துச்சு. பட் ட்ரெண்ட்லின் அவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 804 ரூபா கொடுக்குறாங்க, 13% கரண்ட் லெவல்ஸ்லேருந்து விழும். இதில் வந்து 24 அனாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஓவரால் இது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு, ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி விழுந்திருக்கு. டேன்லா பிளாட்ஃபார்ம் இதோட Q4 ரிசல்ட்ஸும் வந்துருக்குது. ப்ராஃபிட் 10% விழுந்திருக்குது, 117 கோடி. ரெவன்யூ ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1.5%, 1,024 கோடி. எபிட்டா 163 கோடி, 1.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 16% இருக்குது. இது போக 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 30 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டேன்லா பிளாட்ஃபார்ம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் Q4 நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 99.2 கோடி பண்ணியிருக்கிறாங்க.
நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 52.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் டிஜிட்டல் ப்ராசஸில் இவங்களோட பிஸ்னஸை பண்ணுறதுனால கஸ்டமர் பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. 2010 தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்தாங்க. இது வந்து சென்னை பேஸ்டு குரூப் ஸ்ரீராம் குரூப் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. லோன் க்ரோத்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது போக மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அந்த அசம்பிளிங் பிளான்ட் எல்லாமே யூஎஸில் இருந்து, அதாவது யூஎஸ் சோல்டு ஐஃபோன் அந்த இதெல்லாமே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இயரில் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஆப்பிளோட கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிற ஃபாக்ஸ்கான் அவங்க பெங்களூரில் ஒரு பிளான் போடுறாங்க. அது வந்து விரைவில் அதுவும் இந்த மாதத்தில் வந்து ஆப்ரேஷனலுக்கு வந்துடும். அது வந்து பீக் கெப்பாசிட்டி குறிப்பாட்டு 20 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அதில் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி அந்த பிளான் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் சோல்டு ஐஃபோனை வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் கார்ப் கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஸ்ரீலங்காவில் இவங்களோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 4 புதிய 2 வீலர் மாடல்ஸோட இவங்க ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 110 சிசி கேட்டகரி அதில் i3s டெக்னாலஜி ஃபியூல் எஃபிஷியன்சியோட கொண்டு வராங்க. ஸோ 4 புதிய பைக்கு. ஸோ ஜூம் 110, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹங்க் 160R 4V, எக்ஸ்ட்ரீம் 125R, ஹெச்எஃப் டிலக்ஸ், இப்படி 4 மாடலை வந்து கொண்டு வராங்க ஸ்ரீலங்காவில். ஹீரோ மோட்டார் கார்ப் அங்கேயும் அவங்களோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அசோக் லைலாண்ட் வந்து 4th லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர்ஷிப் வந்து தெலுங்கானாவில் நிசாமாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. லூப்பினோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்களோட ஒரு ட்ரக்கு அதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஜெனரிக் பிளேயர் ட்ரக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் ஒர்த்துள்ள ட்ரக்கு. ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. யூஎஸ்எஃப்டி அந்த டால்வோ பேட்டன் அப்படிங்கிற ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்தது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்ததுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருக்குது லூப்பினோடது. இந்த டால்வோ பேட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்வா பேட்டன் இதோட எஸ்டிமேட்டட் ஆனுவல் சேல் $1467 மில்லியன் இருக்கும் யூஎஸில் டிசம்பர் 31, 2024 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது. இந்த கிட்னி டிசீசஸ் அந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனாலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, லூப்பின் வந்து ஒன்லி ஜெனரிக் பிளேயரு ஃபினான்ஷியல் 26 அவங்களோட ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி $150 மில்லியன் $200 மில்லியன் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டால்வோ பிளாட்டன் வந்து அவங்களுக்கு லூப்பினோட ஏர்னிங்ஸுக்கு 25% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃபினான்ஷியல் 26 சொல்கிறாங்க. அவங்க நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, அந்த மீரா பேக்ரான் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் அது வந்து ரெவன்யூ லாஸில் போகுது ஃபினான்ஷியல் 26 அது அப்படி தான் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லி அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது லூப்பினில் வந்து ஓவரால் அப்டேட்டு. NHPC 797 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. யூபியில் ஒரு 1200 மெகாவாட் சோலார் பார்க் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு 797 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து NHPC கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஜன் ஜிண்டாலோட JSW பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டியூலக்ஸோட ஓனராக இருக்கிற அக்ஸோனோபில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பிட்ஸ் 2 பேருமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில அந்த கம்பெனியை. இவங்க அக்ஸோனோபில் வந்து அவங்களோட நான் ப்ரொடக்டிவ் அசட்ஸை வந்து செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸும் போட்டியில் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க 2 பேர் தான் பிட் சப்மிட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஓவர்லாட் இது வந்து அக்ஸோனோபில் போகிறது ரெகுலர் அப்டேட்டு. சைன் கொடுத்த அப்டேட்டு ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 5% விழுந்திருக்கு, 186 கோடி. டோட்டல் இன்கம் வந்து 1950 கோடியாக இருக்குது, 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் டிஜிட்டல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெவன்யூ 1.2% விழுந்திருக்கு இந்த செக்மெண்ட்டில். இந்த செக்மெண்ட்டில் ப்ராஃபிட் 163% இன்க்ரீஸ் 163 க்ரோர்ஸாக இருக்குது. 14 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஷேரு. என்கிட்ட கிடையாது. பட் இவங்க செமிகண்டக்டர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், AI இன்ஜினியரிங் இந்த மாதிரி பட்ட பிஸ்னஸில் இருக்கிறது அந்த சைன்ட்டு. அவங்களோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட், இவங்க 10,000 அலுமினி பேட்டரிஸ் வந்து என்க்ளோஷர் பண்ணியிருக்கிறாங்க மஹேந்திராக்கு. அதாவது அவங்களோட ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி சாக்கான் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா மஹேந்திராக்கு இவங்க என்க்ளோஷர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொடக்ஷனை டபுள் பண்ண இருக்கிறாங்க. 1,60,000 மட்டும் அதை என்க்ளோஷர் பண்ண இருக்கிறாங்க பெர் இயருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபெசிலிட்டியில் வந்து 500 கோடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட்டு. டாடா பவர் வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சோலார் மாடியூல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அட் த சேம் டைம் நியூக்ளியர் எனர்ஜி, அடுத்தது லார்ஜ் ஆர் மாடியுலர் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கும் டாடா பவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இது டாடா பவர் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.